விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவனுக்கு என்ன ஆனது? இது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். 2 ஆண்டுகளுக்கு முன் ஆட்சியில் பங்கு என்று கருத்தை வடிவம் கொடுத்தார் தொல் திருமாவளவன். அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். நாமெல்லாம் பயந்து விட்டோம், விஜயை நோக்கி நகர்ந்து விடுவாரோ அல்லது திமுகவிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து பார்கனுடைய பவரின் மூலமாக அதிக தொகுதிகளை வாங்கிவிடுவாரோ என்று. ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. தன்னுடைய வால்யூமை 2 ஆண்டுகளுக்கு முன் பேசிய அதே வால்யூம் தற்பொழுது குறைந்து விட்டது. ஏன்? ஊமையாகவே மாறிவிட்டார். தேர்தல் நெருங்க இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் விஜய்க்கு எதிராக கருத்தை தெரிவிப்பதில் மும்பரமாக செயல்பட்டார். திமுகவுக்கு முட்டு கொடுப்பதிலே முழு கவனத்தை செலுத்தினார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். ஆனால் தேமுதிக கூட்டணி கட்சிக்குள் வந்தவுடன் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட ஒரு சில மணி நேரத்தில் வீடியோ காட்சியில் தோன்றினார். சமூக வலைதளத்தில் தொண்டர்களை சமாதானப்படுத்தினார். சொற்ப தொகுதிகளே கிடைக்கும், எனவே உங்களிடம் நேர்காணல் நடைபெறாது என்று தொண்டர்களை சமாதானப்படுத்தினார். தயவு செய்து விஜயுடன் கட்சியுடன் நோக்கி நகராதீர்கள், என்னுடன் இருங்கள். சொற்ப தொகுதிகள் கிடைத்தாலும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறலாம் என்று சொன்னார். வேட்பாளர்கள் அறிவித்தவுடன் SS பாலாஜி ஆலூர் ஷானவாஸுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. அதற்கு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று மீண்டும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சமாதானப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டார் வீடியோ காட்சியில். அதன் பிறகு காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று அறிவித்து பின்பு பின்வாங்கினார். இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சற்று சிந்தித்தால், திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த SS பாலாஜி ஆலூர் ஷானவாஸுக்கு வாய்ப்பளிக்கக்கூடாது, தனக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ஒரு சில பழைய MLAக்களுக்கு மட்டும் வாய்ப்பளித்தார். சிந்தனை செல்வன் மற்றும் முன்னாள் வேட்பாளராக அறிவித்த வன்னியரசு போன்றவர்களுக்கு மட்டுமே. ஆனாலும் இதிலும் உள்நோக்கம் இருக்கிறது. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் எப்படி வேண்டுமானாலும் அவர் எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி விசிகாவிற்கு. ஆனால் அதில் சிந்தனை செல்வனுக்கு வாய்ப்பளிக்காமல் செய்யாறு தொகுதிக்கு தள்ளிவிட்டு அவரை தோற்கடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அதேபோன்று வன்னியரசை திண்டிவனம் தொகுதிக்கு தள்ளிவிட்டு தன்னை வேட்பாளராக அறிவித்து பிறகு தன் கட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் அறிவித்திருக்கிறார். எனவே இவர் யாரையும் தன்னுடைய நிர்வாகிகளை நம்பவில்லை. குழப்பத்தில் இருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் வாங்கிய தொகுதிகளில் பாருங்கள். அரக்கோணம் அதிமுக வென்ற தொகுதி, கள்ளக்குறிச்சி அதிமுக வென்ற தொகுதி, செய்யாறு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி, திருப்பூரில் தோல்வி என்று தெரிந்தவுடன் அந்த தொகுதியை வாங்கியிருக்கிறார். எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சூழ்ச்சியில் திருமாவளவன் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் புலப்படுகிறது. இந்த தேர்தலில் 8 தொகுதிகளில் போட்டியிடும் தொல் திருமாவளவனினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்போரூர் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. செய்யாறு தொகுதியிலும் வாய்ப்புகள் குறைவாகத்தான் கருதப்படுகின்றன. அரக்கோணத்தில் வாய்ப்பே இல்லை, கள்ளக்குறிச்சியிலும் வாய்ப்பே இல்லை. திமுக கூட்டணியில் பண்ருட்டி வேல்முருகன் கூட்டணியை விட்டு விலகியவுடன் அங்கு திமுக அணி யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் தோல்வி அடையும் என்று கருதி அதை தெளிவாக விசிகாவிடம் தள்ளிவிட்டிருக்கிறது. அதிமுக வெற்றியடைய வாய்ப்பு. வேல்முருகன் வாக்குகளை குறைத்து அங்கு விசிகாவிற்கு தோல்வியை தரும். எனவே செய்யாறு, அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், பண்ருட்டி என அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அனைத்தையும் விசிகாவிடம் தள்ளிவிட்டிருக்கிறது திமுக. கவனமாக தொகுதிகளை பெறுவதிலும் சரியான தொகுதிகளை தேர்ந்தெடுப்பதிலும் திருமாவளவன் கவனக்குறைவு என்னதான் ஆனது? அறிவாளியாக பேசக்கூடிய திருமாவளவன் திமுகவிடம் இவ்வளவோ அடிமையாக செல்வதற்கு காரணம் என்ன? திண்டிவனம் CV சண்முகத்தின் சொந்த தொகுதி, ராமதாஸ் அவர்களின் சொந்த தொகுதி. இதில் போய் வாங்க வெற்றி பெற முடியுமா என்று சற்று சிந்தித்து பார்த்திருக்கலாம். கடந்த 2 தேர்தல்களில் தோல்வியடைந்த தொகுதியாக நாம் கருதப்படுவது விழுப்புரத்தில் வானூர் சட்டமன்ற தொகுதி. அதில் கூட போட்டியிட்டிருந்தால் 2 முறை தோல்வி அடைந்து விட்டோம், 3வது முறை வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு வாய்ப்பை சற்று சிந்தித்து பார்த்திருக்கலாம் தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த தேர்தலில் எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாரோ, திமுக வெற்றியடையக்கூடாது என்பதில் திருமாவளவன் கவனமாக இருக்கிறாரோ என்ற சிந்தனை அனைவருக்கும் மேலோங்கி இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்று